யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் துக்கங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலமுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, நிறைய மக்கள் வியாதிப்படுகிறார்கள், சுகவீனமாகிறார்கள். திருச்சபைக்கு வருகிறவர்கள் சில நேரம் மருந்துகளில் சுகமாகி விடுகிறது. சில நேரம் மருந்துகள் எடுத்தாலும் அவைகள் சுகமாகிறதில்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்கள். அப்படின்னா மற்றவர்களுக்கு விரோதமாய் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் குற்றமுள்ள வாழ்க்கை, மற்றவர்களை குற்றப்படுத்துகிற வாழ்க்கை, மற்றவர்கள் மேல பழி சுமத்துகிற வார்த்தை, இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும்போது அவர் சொல்றாரு, ஒருவருக்கு ஒரு அறிக்கை பண்ணுங்க. ஒருத்தவங்களை நீங்க தப்பா நினைச்சிட்டு அவங்ககிட்ட தப்பாவே நீங்க அவங்கள நடத்திட்டு அல்லது அவங்க கிட்ட நடந்துக்கும் போதே ஒரு மாதிரி ஒரு விதமா நீங்க நடந்துக்குவீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, அது போய் என்ன பண்ணுங்க, அறிக்கை செய்யுங்கள். சில நேரம் சில வியாதிகள், சில பலவீனங்கள் ஏன் தேவன் அனுமதித்தார் அப்படின்னு சொன்னா, குற்றங்களினாலே வந்திருக்கிறது, சில மீறுதலினாலே வந்திருக்கிறது, சில தவறுனாலே வந்திருக்கிறது. ஒரு காலகட்டங்களில் யாரையாவது ஒருவர் தப்பா நினைச்சுட்டாங்க சபையில, இல்லை பக்கத்தில் யாராவது போயிட்டு, ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், ஆகவே நான் போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி போய் மன்னிப்பு கேட்ட காலங்கள் இருந்துச்சு. போயிட்டு நேராக போயிட்டு, இப்படி உங்களை நினச்சிட்டாங்க, தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நமக்கே தெரியாது, நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, சாரி கேட்பாங்க. நீங்கள் அப்படி கேட்டிருக்கீங்களான்னு தெரில, நான் கேட்டிருக்கேன். அதே போல் என்கிட்டையும் கேட்ட காலங்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு பார்க்குறோம், தைரியமாய் தவறு செய்தாலும், நமக்கு விரோதமாக பேசினாலும், அது அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா கூட, ஐயோ தப்பா பேசிட்டுமேன்னு தெரிஞ்சா கூட, இன்றைய காலங்கள் நேராக போயிட்டு அறிக்கையிடுறதுக்கு மனசு என்ன பண்ணல, வரல. அதனால தான் வியாதிகள் பெருத்து போயிருக்கிறது. சுவாசி பிள்ளைகள் அப்படிலாம் இருக்கக்கூடாது. சுவாசி பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில் மற்றவர்களை குற்றமாக நினைத்தோ, மற்றவங்க வீணா பழி போட்டோ, இல்லை மற்றவர்களை தவறாக நினைச்சிருப்பீங்கன்னா, நீங்கள் போய் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். மற்றவர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபியுங்கள். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியமானது. உங்கள் நண்பருக்காக, இல்லை திருச்சபையில் இருக்க ஒரு சகோதரி, ஒரு சகோதரன், அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவர்களை நீங்கள் நினச்சி அவர்களுக்காக என்ன பண்ணுங்க, அவர்களுக்காக, தனிப்பட்ட வேலைக்காக, குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சில குறிப்புகளை என்ன சொல்றது, ரொம்ப கடவுளுக்கு பயந்த சகோதரனாக இருந்தால் இதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுவும் சொல்லக்கூடியதை சொல்லுங்க, எல்லாத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களுக்காக இல்லை, எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுங்க, தவறு இல்லை. அந்த யூனிட்டி, அந்த ஜெபிக்கிறதுல ஒரு யூனிட்டி, அந்த ஒற்றுமையை, ஏக சிந்தையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது ரொம்ப நல்லது. யோபு நல்ல ஒரு வசதி படைத்த மனிதன், நல்ல செல்வாக்கு, 10 பிள்ளைகள், நல்ல வசதி, ஊர்ல நல்ல செல்வாக்கு இருக்கிறது, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் சத்ரு அவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் எடுத்து போட்டான். சரீரத்தில் இருந்த ஆரோக்கியம் போய்விட்டது. சரீரத்தில் பருக்களால், கொப்பளங்களால் நிறைந்து போய் அசிங்கமா, அருவருப்பா, நாற்றம் பிடித்தவனாய் மாறிவிட்டான். இதை பார்த்த உடனே அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனை தப்பு தப்பா பேசுறாங்க, வீணா பேசுறாங்க, இஷ்டத்துக்கு பேசுறாங்க, ரொம்ப மோசமா பேசுறாங்க. இவனுக்கு ஏன் தெரியுமா வந்துச்சு இது, இவன் பண்ண பாவம், இவன் ஏதோ ஒரு மீறுதல் பண்ணிட்டான், ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டான், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவனை இஷ்டத்துக்கு வசைப்பாடினார்கள். ஆனால் அவன் அவர்கள் மேல் பெரிதாய் கோபப்படாமல்
அவர்கள் மேல் அவன் எரிச்சல் அடையாமல் அவர்களுக்காக, நீங்க 42ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். அல்லேலூயா. யோபு செய்த மாதிரி அவங்க சகோதரர் என்ன பண்ணல, அவன் நண்பர்கள் செய்யல. அப்போ தன்னுடைய சிநேகிதர்களுக்காக தன்னை குறித்து தூஷணமா பேசினவங்க, தன்னை குறித்து கேவலமா பேசினவங்க, அவர்களுக்காக அவன் கோபப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணல. தேவன் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றும்படி ஜெபித்தான். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் அவன் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு கர்த்தர் திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. உங்களை ஒருவேளை அவங்க தப்பா பேசியிருக்கலாம், உங்களை ஒருவேளை தவறா உங்களை திரிச்சு விட்டுருக்கலாம், உங்க மேல வீணான காரியங்களை செய்திருக்கலாம். நீங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில 2 மடங்கு பலனை தருவார்.